ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஆண்டவரே அப்பா, இந்த வேலைக்காய் நன்றி சுவாமி. இந்த வேலையிலும் கர்த்தருடைய கரம் எங்களை தாங்கி தப்புவித்து வழி நடத்துகிறதற்காய் நன்றி சுவாமி. அப்பா, இந்த நாள்லயும் கூட கர்த்தர் அப்பா, நீங்க பேச இருக்கிற நல் வார்த்தைக்காய் நன்றி அப்பா. பேசுகிறது நான் அல்லப்பா, நீங்கப்பா. கர்த்தர் அப்பா, என்னை மறைத்து அப்பா உங்களை நீங்க வெளிப்படுத்துகிறதற்காய் நன்றி அப்பா. அப்பா, மாமிசத்தின் பெருமையினாலேயோ அப்பா வார்த்தையினால எதையும் பேசாதபடி, சொந்த அப்பா எண்ணங்களை அப்பா இங்க செலுத்தாதபடி, கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்பா என்னைய விலக்கி அப்பா நான் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா, தயவு பாராட்டுங்கப்பா. வந்த ஒவ்வொரு பிள்ளைக்கும் அப்பா இந்த வார்த்தை பிரயோஜனம் உள்ளதாய் அப்பா அமையட்டும் சுவாமி. அப்பா, ஜெபத்திற்கு அப்பா வர தடையா இருக்கிற அப்பா வருகிற தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க எடுத்து போட்டு அப்பா இந்த செய்தியை அப்பா சமாதானமாய் கொடுக்க கர்த்தர் அப்பா கிருபை பாராட்டுங்கப்பா. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது பிரயோஜனமாய் மாறட்டும் அப்பா. சொல்கிற எனக்கு அது ஜீவனாய் உண்டாக்குவதாய் மாறட்டும்பா. ஆசீர்வதிங்கப்பா, எங்களை பலப்படுத்துங்கப்பா. மெய்ப்பெரும் ரட்சருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள அருமை பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் எனக்கும் கூட கொடுத்த இந்த கனமான நேரத்தை கர்த்தருக்குள்ள சரியாகவும் நேர்த்தியாகவும் மற்றவங்களுக்கு அது பிரயோஜனமாயும் அமையும் சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இந்த நாளுக்கு அடிப்படையான வேத பகுதி மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல நான் 1 முதல் 4 வசனங்களை எடுத்திருக்கேன். மத்தேயு 25 1 முதல் 4 வசனங்கள். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். இந்த அதிகாரத்துல இந்த வசனத்துல 5 புத்தி உள்ள கன்னிகைகள் 5 புத்தி இல்லாத கன்னிகைகளை குறிச்சு நம்ம வாசிக்கிறோம் 2வது வசனத்துல. இந்த வேத பகுதியை அடிப்படையாய் வைத்து அநேகம் பேர் அநேக செய்திகளை கர்த்தருடைய கிருபையில கேட்டிருப்பீங்க. அது அநேகம் பேருக்கு எவ்வளவோ பெரிய பிரயோஜனத்தையும் அது விழிப்புணர்வையும் கொடுக்கறதாக இருக்கும். கர்த்தர் எனக்கும் கூட இந்த பகுதியில வெளிப்படுத்தின காரியம் 5 புத்தி உள்ள கன்னிகைகள் 5 புத்தி இல்லாத கன்னிகைகள் அப்படின்ற தலைப்பை அடிப்படையை வைத்துதான் கர்த்தர் எனக்கு இந்த நாளுடைய செய்தி பகுதியை கொடுத்தார். நானு இப்ப நம்ம வேதத்துல இன்னைக்கு நான் சொல்ல காரியம் அநேகம் உங்க எல்லாருக்கும் தெரிந்ததாதான் இருக்கும். இருந்தாலும் கர்த்தர் எனக்கு இதைத்தான் இருதயத்துக்குள்ள எனக்கு ஏவுனாரு. அதனால இந்த காரியத்தை நான் உங்களுக்குள்ள பகிர்ந்து கொள்றேன். முதலாவது, புத்தி இல்லாத கன்னிகைகள் 5 பேர்களை குறிச்சு நம்ம பார்க்க போறோம். இதுல நான் சொல்ற கதாபாத்திரங்கள்ல தயவு செய்து நம்மளைய நிறுத்தி அதை நம்ம பார்த்துக்குவோம். அது புத்தி உள்ளவர்களாய் குறித்தா இருந்தாலும் சரி, இல்ல புத்தி இல்லாதவங்களை குறிச்சு சொல்றப்படுகிற காரியமா இருந்தாலும் அதுல அந்த கதாபாத்திரத்துல பதிலு உங்களைய நீங்க அதுல வச்சு பார்க்கும் போதுதான் நம்மளிடத்துல இருக்கிற குறைகள் நிறைகள் பலம் என்ன என்பதை நம்ம அறிஞ்சுக்க முடியும். முதலாவது நான் எடுத்த புத்தி இல்லாத பெண்கள்ல நான் எடுத்த முதல் பெண் யாருன்னா ஏவாள். அந்த ஒரு பழமொழி, முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்றபடி கர்த்தர் ஆதாமுக்கு ஏற்ற துணையாக கொடுத்த மகள் ஏவாள். அவர்களை அப்பா எப்படி ஒரு ஆதாமுக்கு எவ்வளவு ஒரு ஏற்ற துணையாய் கொடுத்தாருன்னா, மனுஷன் தனிமையா இருக்கக்கூடாது, அவனுக்கு ஒரு துணை வேணும் சொல்லி கொடுக்கப்பட்ட ஏவாளின் நிமித்தமாய் நடந்த காரியங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சொல்றேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது நம்ம பார்க்கும்போது ஏவாள் இடத்துல காணப்பட்ட குறையாய் காணப்படுகிறது என்னன்னா, கீழ்ப்படியாமையும் சந்தேகமும். ஏன் கீழ்ப்படியலன்றது உங்களை எல்லாருக்கும் தெரியும். கர்த்தர் எந்த கனியை புசிக்க வேண்டாம் சொல்லி தவிர்க்க சொல்லி சொன்னாரோ அதை அவர்கள் புசித்ததுதான் அவர்கள் செய்த முதலாவது தவறு. கர்த்தருடைய வார்த்தைக்கு சர்ப்பம் என்ன சொல்லி இருந்தாலும் சர்ப்பத்துடைய வார்த்தைக்கு
அவர்கள் காது கொடுக்காம இருந்திருக்கணும். ஆனா அவர்கள் சர்ப்பத்திற்காக செவி கொடுத்தவங்களா இங்க நம்ம பார்க்க போறது கிடையாது. அவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத மகளாய் இருந்ததான் பாக்குறோம். சந்தேகம். இப்பவுமே நம்மளுக்கு கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்தாருன்னா அது கால தாமதத்தின் நிமித்தம் வேணா தடைப்பட்டு இருக்கலாம். இன்னைக்கு என்னுடைய பார்வைக்கு அந்த வாக்கு தத்தம் நிறைவேறாம இருந்திருக்கலாம். அது நிறைவேறதற்கான சூழ்நிலையும் இல்லாம போல இருந்திருக்கலாம். ஆனா அதை சந்தேகப்படாமல் நம்ம அத 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 நம்ம நம்பணும். ஆனா ஏவாள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது மாத்திரமல்ல, அதுக்கு சந்தேகமும் படுகிறத பாக்குறோம். 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி சொல்லுகிற காரியம், நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்ப அந்த சர்ப்பம் சொன்னத இது கர்த்தரை தானே நம்பி இருக்கணும். ஆனா ஸ்திரீயானவள் சர்ப்பம் சொன்னதை நம்பி, அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு கர்த்தர் தெய்வத்தினுடைய வார்த்தைக்கு தன்னை விளக்கி ஒரு சர்ப்பத்தினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவளாய் போறத பாக்குறோம். அடுத்து அவள் செய்யறது புத்தி இல்லாத தனமாய் நான் பாக்குறேன். இன்னைக்கு நம்ம குடும்பத்திலையும் கூட யாராவது ஒருத்தவங்க ஆரம்ப காலத்துல எல்லா பெண்களும் அந்த பாதையை கடந்து வந்திருப்போம். ஏன்னா நான் கடந்து வந்திருக்கேன். யாராவது ஒருத்தவங்க நம்மளுக்கு விரும்பாதவங்களையோ இல்ல நம்மளுடைய உறவுகளையோ யாரையாவது ஒருத்தவங்கள குறை சொன்னா அதை அப்படியே நம்ம என்ன செய்வோம்னா நம்ப ஆரம்பிப்போம். ஏன்னா நம்மளுடைய இருதயம் அவங்கள எப்பவுமே ஒரு சந்தேக பாதையிலையும் அவங்க நம்மளுக்கு நன்மை செய்ய மாட்டாங்கன்ற ஒரு எண்ணமும் நமக்குள்ள இருக்கிறனால நம்ம எப்போதுமே சந்தேகப்படுகிறவர்களா இல்ல அவங்க சொல்றத நம்மளுக்கு சில பேரை பார்த்திருக்கீங்கன்னா ஒரு குடும்பம் சந்தோஷமா இருந்தா அவர்களுக்கு பிடிக்காது. என்ன செய்வாங்கன்னா நம்ம இடத்துல உட்காந்துக்கிட்டு உங்க வீட்டுல இருக்கிறவங்க அப்படி சொன்னாங்க இல்ல உன்னை இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட சொல்ற சில மனுஷங்கள் நம்ம கூட இருப்பாங்க. அவங்களுடைய காரியம் என்னன்னா நம்மளுக்கு அதை தெரியப்படுத்தணும் இல்ல, இதை தெரியப்படுத்தினா நம்ம சொன்னா அவ நம்புவா, நம்பி அதுக்காக அவ சண்டை போடுவா, இல்லைன்னா அதை எதிர்ப்பா, அவங்க குடும்பம் கெடுன்னு சொல்லி அவங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றபடி பிரதிபலிக்கிற பெண்களாய் நம்ம அநேகம் பேர் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கடந்து வந்த பாதையில நம்ம இருந்திருக்கிறோம். அதற்கு காரணம் நம்மளுடைய புத்தி இல்லாத தனம்தான் அதுக்கு காரணம். இன்னொன்னு இங்க ஏவாளுடைய பேராசையை பாக்குறோம். அவங்க சொன்ன உடனே அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சகம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதும் இச்சிக்கப்படத்தக்கதுமான விருட்சகமா இருக்கிறது என்பதை கண்டாள் அப்படின்னு. அது வரைக்கும் அந்த கனியின் மேல ஒரு பற்றுதல் இல்லாம இருந்த அந்த ஏவாள் சர்ப்பம் சொன்ன உடனே அவங்களுக்கு அந்த கனி பாக்குறதுக்கு நல்லதா தெரியுது, பார்வைக்கு இன்பமாய் தெரியுது, அது இச்சிக்கப்படத்தக்கதாயும் தெரியுது, அதை சாப்பிட்டா என் புத்தி தெளியுன்றது அவங்களுக்கு எப்படி தோணி இருக்கும். பிசாசு அவங்களுடைய மூளையில உட்கார்ந்து இது இப்படித்தான் சொன்ன உடனே பிசாசுக்கு இடம் கொடுத்து தன்னை ஒப்பு கொடுத்தது நிமித்தம் தான் அவங்களுக்கு அந்த கனி புசிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கனியை ஒரு இதை டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் இது இப்படித்தான் இருக்குன்னு ஒரு கற்பனையில அவங்க அதை குறித்து நினைக்கிற காரியத்தை பாக்குறோம். அவங்க தன்னுடைய ஓப்பனா சொல்ல தன்னுடைய பேராசை, நம்ம இப்படிலாம் சாப்பிட்டுட்டா நம்ம தேவர்களை போல ஆயிரலாம், நம்ம கடவுளுக்கு ஈக்குவலா ஆயிரலாம் அப்படின்ற எண்ணம் அவர்களுக்குள்ள வந்தனாலதான் அந்த பாவத்துல அவங்க விழுந்ததை பாக்குறோம். தான் விழுந்தது மாத்திரம் அல்லாதபடி ஆதாமையும் தூண்டி அவங்க அதை புசிக்க வைக்கிற காரியம், அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். ஆதாம் கர்த்தருக்கு எவ்வளவு பிரியமாய் இருந்திருப்பார். கர்த்தரோடு இருந்து பேசுகிறது, கர்த்தரோடு அவங்க 2 பேருக்குள்ள இருந்த உறவு எவ்வளவு உண்மையா இருந்துச்சு. ஆனா ஏவாளுடைய வார்த்தையை கேட்டு ஆதாமும் தன்னுடைய சரியான பாதையில போயிட்டு இருந்த மனுஷன் வழி விலகி போய் பாவத்துல விழுந்து போகிறத பாக்குறோம். ஏவாளுடைய வார்த்தையை கேட்டு ஆதாம் அந்த கனியை புசிக்கிறத பாக்குறோம். அவரு இந்த 3ஆம் அதிகாரத்துல சொல்லுவாரு, நீர் எனக்கு கொடுத்த துணையானைய என் மனுஷி அவங்கதான் எனக்கு உன்ன கொடுத்தாங்கன்னு அவங்க சொல்றத பாக்குறோம். இன்னைக்கு நிறைய பெண்கள் தன் கணவர் இன்னைக்கு கணவருடைய முன்னேற்றத்திற்கு பெரிய தடையா இருக்கிறதே
சில பெண்கள் தான், மனைவிமார்கள் தான் தடையா இருக்கிறது. கணவனிடத்துல போய் தேவையில்லாத பொல்லாப்பையும், தேவையில்லாத விரோதத்தையும், வைராக்கியத்தையும் அவங்களுக்குள்ள விதைக்கிற பெண்களாய் அநேகம் பேர் இருக்கிறத பார்க்க முடிகிறது. நிறைய பேர் அவங்க இப்ப குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க வாய் திறந்து பேச மாட்டாங்க. அதற்கு பதில் அவங்க கணவரிடத்துல போய் சொல்லுவாங்க. அவர் கணவர் அவங்களுடைய வாயா இருந்து செயல்படுகிறத பார்க்க முடியும். குடும்பத்துக்குள்ள சண்டைகள் வருகிறத பார்க்க முடியும். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்போது ஒரு மனைவியானவளாய் அந்த இடத்துல நிதானிக்காமல் அவர்களை தூண்டி விடுகிற காரியம் செய்கிற பெண்கள் இன்னைக்கும் அநேகம் பேர் இருக்கதான் செய்யறாங்க. நம்மளுடைய கோபம் இருக்கலாம், நம்மளுக்கும் சில பேருடைய மேல வெறுப்பு இருக்கலாம். ஆனா அத நம்ம பிள்ளைகளுக்கு மேலயோ இல்ல நம்மளுடைய கணவர் மேலயோ துணிக்கிறது அது ஒரு பெரிய பாவமா இருக்கிறது. இன்னைக்கு ஏவாள் இந்த காரியத்துல இந்த பகுதியில ஏவாள் செய்த பாவத்தினால ஆதாமும் ஏவாளும் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை இழந்து போனவர்களா இருந்தாங்க. அவங்க அதோட மட்டும் ஏவாள் நிக்காதபடி தான் செய்த தவற அவங்க கடைசி வரைக்கும் நான் தான் தவறு செய்தேன்றத அவங்க உணர்ந்து கொள்ளவே இல்லை. அதே 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். தேவனாய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றார். சர்ப்பம் சொல்லதான் செஞ்சுச்சு, ஆனா அதை புசித்தது அவளுடைய முடிவு. இன்னைக்கு மனுஷங்க உங்களுடைய வாழ்க்கைய கெடுக்க வார்த்தைகளை சொல்லதான் செய்வாங்க. அதுக்குள்ள விழுந்து போய் உங்க வாழ்க்கையை கெடுத்து கொள்றது நம்ம எடுக்கிற முடிவு. அதுல பழி யாரையும் அவங்க சொன்னதுனாலதான் நான் செஞ்சேன், அவங்க செய்ய சொன்னதுனாலதான் நான் பண்ணேன்னு சொல்லி மத்தவங்க மேல பழி போடுகிறனால இங்க எதுவும் மாற போறது கிடையாது. நடக்கிற காரியங்கள் இல்ல உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஒருவேளை எதிரா தோணுனா கொஞ்சம் நிதானிச்சு, எப்பவுமே ஒரு ஒரு காரியத்தை நீங்க பண்ண போறீங்க இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனையில கடந்து போறீங்க, அந்த பிரச்சனையில ஏன் மேல தப்பா இல்ல எனக்கு எதிரா நிக்கிறவங்க மேல தப்பா அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் தெரியணும்னா ஒரு 10 கேள்வியை எடுத்து வச்சுக்கோங்க. எதிராளி பேசுகிற ஒரு 10 கேள்வியா எடுத்து வச்சுக்கோங்க. அந்த எதிராளி பேசுகிற 10 கேள்விக்கும் நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்களோ அந்த சொல்லப்படுகிற அந்த பதில்ல எது நியாயமா உங்களுக்கு தோணுதோ அது எதுவோ அதுதான் அதுக்கான விடை. நீங்க எப்பவுமே பெண்கள் அநேகம் பேர் அவங்களுடைய வைராகியங்களையும் கோபங்களையும் வெறுப்புகளையும் அடுத்த சந்ததிக்கு கடத்துகிறவர்களாய் பார்க்கிறோம். பிள்ளைகள் இடத்துல அமர்ந்து உங்க அப்பா என்ன செஞ்சாரு தெரியுமா, உங்க தாத்தா என்ன செஞ்சாரு தெரியுமா, இல்ல உங்க அத்தை என்ன செஞ்சாங்க தெரியுமா, பாட்டி என்ன, ஏதாவது ஒரு காரியத்தை இன்னைக்கு பிள்ளைகளுக்கு இடத்துல துணிக்கிற காரியம் இது துணிக்கிறது தான். ஏன் துணிக்கிறது இல்லை, ஏன் துணிக்கிறதுன்னு சொல்றேன்னா, இப்ப இந்த கண்ணோட்டத்துல நம்ம பிள்ளை இடத்துல நம்ம சொல்லி கொடுத்தோம்னா நாளைக்கு அந்த உறவுகளை பிள்ளைகள் சந்திக்கும் போது, இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்களை சந்திக்கும் போது பிள்ளைகள் அந்த பார்வையில தான் அவங்க இந்த உலகத்தை பார்க்க ஆரம்பிப்பாங்க. இவங்கன்னா இப்படித்தான் இருப்பாங்க, எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, இவங்க இப்படித்தான் இருப்பாங்க, மனுஷங்களை நம்ப கூடாது, ஏமாளியா இருக்காத, கொடுத்து உதவாத, ஏமாளியா அப்படி பேசாத. பிள்ளைகளுக்குள்ள நல்ல காரியங்களை விதைக்கிறதுக்கு பதிலா நீ இப்படி இருந்தா உன்னை உலகம் ஏமாத்திரும், நீ ஏமாளியா இருந்துராத அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்ற காரியங்கள் நம்ம பார்க்க முடியுது நிறைய பெற்றோர் இடத்துல. நம்ம பிள்ளைகளுக்கு எதை கடத்துறோன்றது ஒண்ணு இருக்குல்ல. இன்னைக்கு ஏவாள் தான் பாவத்தில் விழுந்தது மட்டும் இல்லாம ஆதாமையும் பாவத்துல விழ வச்சு அவங்க இழந்து போன ஆசீர்வாதங்கள் எவ்வளவு பெரியது. ஏவாள் இடத்துல கர்த்தர் சொல்கிறார், அவர் ஸ்திரீயை நோக்கி நீ கர்ப்பவதியா இருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்று சொல்கிறார். அது மாத்திரம் இல்ல, 24ஆம் வசனத்துல வாசிங்கன்னா ஏதேன் தோட்டத்துல இருந்து அவர்களை வெளியே துரத்தி விடுகிறதை பார்க்கிறோம். ஏதேன் தோட்ட வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமான வாழ்க்கை, எவ்வளவு ஆசீர்வாதமான வாழ்க்கை. கர்த்தரோடு உலாவிக் கொண்டு கர்த்தரோடு பேசிக்கிட்டு இருக்கிற எவ்வளவு ஆசீர்வாதமான வாழ்க்கை இழந்து போனார்கள். ஆரம்ப காலத்துல நானு கர்த்தருடைய பிள்ளையாய் மாறும்போது வேதம் வாசிக்கும் போது எனக்கு ஏவாள் மேல பயங்கர கோபம் வரும். இந்த அம்மா பேசாம அந்த கனியை புசிக்காம இருந்தா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட மாட்டோமே அப்படின்னு. சர்ப்பத்துடைய வார்த்தைக்கு இந்த அம்மா இடம் கொடுக்காம இருந்தா நம்ம இவ்வளவு பாடுபட்டிருக்க மாட்டோமே அப்படின்லாம் தோணும். ஆனா நம்மளுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கும் போதும் இதை தெரிந்த நாமும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில
அநேக இடத்துல தவறி போகிற பிள்ளைகளாய், வழி விலகி போகிற பிள்ளைகளாய், மற்ற சர்ப்பமான மனிதர்களுடைய வார்த்தைக்கோ இல்ல பிசாசின் வார்த்தைக்கோ இடம் கொடுக்கிற பிள்ளைகளாய் நம்ம இருக்கிற சூழ்நிலை எத்தனையோ நாள் நம்ம வாழ்க்கையில வந்துருக்கு. நீங்க நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஏதாவது பிரச்சனை வரும்போது, இப்ப நான் கணவன் மனைவி இந்த ஆதாம் ஏவாள் விஷயமாவே இருக்கிறனால நான் கணவன் மனைவியா எடுத்துக்கிறேன். கணவரோடு சண்டைகள் வரும்போது நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, இருதயத்துக்குள்ள இருந்து எண்ணங்கள் ஓட ஆரம்பிக்கும். அப்படியே ஒரு படம் போல ஓட ஆரம்பிக்கும். இந்த மனுஷன் இன்னைக்கு இப்படி பேசுறாரு, அன்னைக்கு அப்படிதானே பேசினாரு. அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மனுஷன் அன்னைக்கு அந்த சண்டையில இப்படிதானே நடந்துக்கிட்டாரு. என் மேல இவருக்கு பாசம் இல்ல, அன்பு இல்ல, இவர் என்னை நேசிக்க மாட்றாரு, மரியாதை கொடுக்க மாட்றாரு அப்படின்னு நம்மளுக்கு கணவன் மனைவிக்குள்ள முன்பு நடந்த பல சண்டைகளை, பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த சண்டைகள் எல்லாம் பிசாசு படம் போல உங்களுக்கு ஓட்டி காட்டுவான். அதுக்கு ஓட்டி காட்டுறதுக்கு காரணம் என்ன? இவங்க இணையக்கூடாது, இவங்களுக்குள்ள சமாதானம் வரக்கூடாது. அது கணவன் மனைவி உறவு மாத்திரம் அல்ல, எல்லா உறவுகளுக்குள்ளயும். அது கர்த்தருடைய உறவுக்குள்ளயும். கர்த்தர் நமக்கு எவ்வளவு நன்மையோ செஞ்சிருப்பார். ஆனா அந்த நன்மையெல்லாம் மறந்து நம்ம பட்ட அந்த கஷ்டத்துக்கான அந்த பீரியட மட்டும் யோசிச்சு கவலைப்பட்டுக்குவோம். சுய பரிதாபத்தை மட்டும் தயவு செய்து வாழ்க்கையில என்னைக்குமே தேடிக்காதீங்க. அநேகம் பேர் விழுந்து போற முதல் இடம் என்ன தெரியுமா? சுய பரிதாபம். நான் நல்லவ, எனக்கு ஏன் இது நடக்குது? நான் நல்லவ, நான் ஏன் இந்த கஷ்டப்படுறேன்? சுய பரிதாபம். அதுக்குள்ள விழுந்து போகிறாதீர்கள். அடுத்து நான் இன்னொரு மகளை உங்களிடத்துல காட்டி கொடுக்க விரும்புகிறேன். லோத்தின் மனைவி, நம்ம எல்லாருக்கும் தெரியும் லோத்தின் மனைவி. லோத்தின் மனைவியுடைய பேர் வேதத்துல குறிக்கப்படவில்லை. இருந்தாலும் யூத மரபுல அவங்களுடைய பேர் எடித் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எடித்னா சாட்சி, விட்னஸ், விட்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம அவங்களுடைய காரியத்தை பார்க்கும்போது நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது அவங்க கட்டளைகளை மீறுகிற மகளாய் பார்க்கிறோம். கட்டளைகளை ஏன் மீறினாங்கன்னா, அதுல 19ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். உங்களுக்கு தெரிந்த வேத பகுதி தான், நான் சீக்கிரத்துல அதை நான் கடந்து போறேன். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்பி ஓடிப்போ, பின்னிட்டு பாராதேன்னு சொல்லி தெளிவாய் சொல்லி அனுப்புறாங்க. இதுல முன்பகுதியில வாசிக்கும் போது லோத்தையும் அவர் மனைவியையும் பிள்ளையையும் தூதர்கள் கையை பிடிச்சு கூட்டி கொண்டு வந்து வெளியே விடுகிற காரியம் பார்க்க முடியும். இது யோசிச்சு பாருங்க. ஒரு தூதன் வந்து நிக்கிறதே நம்மனால அத வந்து நம்ப முடியாத ஒரு இடத்துல இருக்கும்போது, அந்த தூதர் உன் குடும்பம் காக்கப்படணும் அப்படின்னு சொல்லி லோத்தையும் அவர் மனைவியும் பிள்ளைகளையும் கொண்டு போய் விடுறது, அவர் தான் கொண்டு போய் விடுறதெல்லாம் லோத்தின் மனைவி அவங்க பார்க்கதான் செய்யறாங்க. அப்ப கடவுளுடைய காரியத்தை கண்ணார கண்டும் அவங்க சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, அவங்க சொன்ன கட்டளைய கீழ்ப்படியாம அவங்க திரும்பி பார்க்கிறவர்களா இருக்கிறாங்க. திரும்பி பார்த்து அவங்க வந்து உப்பு தூணாய் மாறுகிற காரியம் நம்மளுக்கு தெரியும். அவங்க திரும்பி பார்த்தது நிமித்தம் அந்த அவங்க திரும்பி பார்த்ததுக்கான நோக்கம் முதலாவது என்ன இருக்கும்? பார்க்காதன்னு சொல்லியாச்சு. திரும்பி பார்க்கறதுக்கான காரணம் என்ன இருக்கும்? 2 இருக்கும். இருதய பற்று அவங்களுக்கு அந்த இடத்தின் மேல இருந்திருக்கும். அவங்க திரும்பி பார்க்கறதுக்கு நோக்கம் அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும், அந்த பட்டணங்களில் எல்லா குடிகளையும் பூமியும் பயிரையும் அழித்து போட்டதை வந்து 25வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் லோத்தின் மனைவி பின்னிட்டு அவங்க திரும்பி பார்த்து உப்பு தூண் ஆவாங்க. அவங்க திரும்பி பார்க்கறதுக்கு காரணம் என்ன? தான் இதனால் வரைக்கும் சேர்த்த தன்னுடைய சொத்துக்கள், நிலங்கள், ஆபிரகாம் இடத்துல இருந்து வாங்கிட்டு வந்து செழிப்பாய் வாழ வாங்கிட்டு வந்து தான் சேர்த்து வைத்த சொத்துக்கள், நிலங்கள் எல்லாமே அழியுதே அப்படின்னு சொல்லி தான் இருதயம் எதன் மேல அவர்களுக்கு நாட்டம் அதிகமா இருந்தோ அதை விட்டு வர மனதில்லாதபடி இருந்தனாலதான் அவங்க அதை திரும்பி பார்க்கறத நம்ம பார்க்கிறோம். அதே போல அவங்க திரும்பி பார்த்ததுக்கான இன்னொரு நோக்கம் என்னவா இருந்திருக்கலாம்? மற்றவர்களுடைய அழிவை பார்க்கறதுக்கான எண்ணம். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்மிலும் சில பேர் எப்படின்னா, நமக்கு கர்த்தர் சத்துருக்களை வைத்திருப்பாங்க, எதிராளிகளை வைத்திருப்பாங்க. ஆனா அவங்கள அழிந்து போகணும்னு சொல்லி எண்ணம் நம்மளுக்கு வராது. ஆனா அதுக்கு பதில் என்ன நடக்கும்னா, ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்க ஏதாவது கஷ்டப்படுறாங்க, இல்ல அவங்க ஏதாவது ஒரு இடத்துல விழுந்துட்டாங்க அப்படின்றத கேட்ட உடனே முதலாவது நம்ம மூளை என்ன சொல்லும் தெரியுமா? உன்னைய பண்ணாங்கள, அதுக்கு ஏசப்பா தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்ற எண்ணம் தான் முதலாவது. கர்த்தர் வந்து நம்மை நேசிக்கிறது போலதான் எல்லாரையும் நேசிக்கிறார். நமக்கு அவங்க எதிராளி, அவங்களுக்கு நம்ம எதிராளி. நம்ம இருதயம் உடனே என்ன சொல்லும்? அவங்க பாரு இப்படி ஆயிட்டாங்களாம். சில பெண்களுக்கு தன்னுடைய குடும்ப காரியத்தை தாண்டி
பக்கத்து வீட்டுல என்ன நடக்கிறதுன்றத தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமான பெண்கள் அதிகம் உண்டு. அவங்க வீட்டுல என்ன நடந்துச்சு, அவங்க என்ன வாங்குனாங்க, எங்க வச்சாங்க, எதை எடுத்தாங்க, எதை கொடுத்தாங்க, என்ன சண்டை, சில பெண்கள் விசாரிக்கிறத கேட்டிருப்பீங்களே, என்ன உங்க வீட்டுல சத்தமா இருந்துச்சு, சண்டையோ அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு காரணம் என்ன? மத்த குடும்பத்தின் காரியத்துல தான் தெரிஞ்சுக்கணும். அதுல என்ன ஒரு அற்ப காரியம்? ஆனா அதுல ஆர்வம் அவர்களுக்கு அதுல ரொம்ப மிகுதியா இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் சில பேர் அந்த ஆர்வத்துல விழுந்து போய் கிடக்கிறத பார்க்கிறோம். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில எதையாவது அது ஏதோ ஒரு காரியம், பொருள் சார்ந்து ஒரு சொத்து சார்ந்த ஒரு காரியத்தை நம்ம இழக்கிறோம்னா, அதை இழந்துட்டோம்னா விட்டுருங்க. அது வந்து கர்த்தர் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைச்சிருப்பாரு. இதை காட்டிலும் ஒண்ணு பெஸ்ட் இல்ல, இந்த இந்த விஷயம் என் மகளுக்கு தேவையில்லைன்னு நினைச்சுப்பாரு. இழந்ததை நினைச்சேவும் கவலைப்பட்டு அதே இடத்துல நிக்கிற பெண்கள் எத்தனையோ பேர். என்கிட்ட அவ்வளவு நகை இருந்துச்சு, அவ்வளவு பணம் இருந்துச்சு, இல்ல அவ்வளவு சொத்து இருந்துச்சு, எல்லாத்தையும் இழந்துட்டோம், அப்படியா போச்சு, இப்படியா போச்சுன்னு கடந்து வந்த பாதையில இழந்த அந்த சொத்துக்களை குறிச்சே யோசிச்சு யோசிச்சு கவலைப்படுகிற பெண்கள் அநேகம் பேர். அந்த கவலைக்கு பதில் உப்புத்தூண் தான். உப்புத்தூண் தான். உப்புத்தூண் அன்னைக்காவது அவங்க உப்புத்தூணாய் மாறி நின்னுட்டாங்க. இன்னைக்கு நம்ம உப்புத்தூணாய் அந்த இடத்திலேயே அந்த காலத்திலேயே நின்னுகிட்டே இருக்கோம். அதுல இருந்து வெளி வராதவர்களா இருக்கிறத பார்க்கிறோம். இதன் விளைவு அவங்க உப்புத்தூணாய் மாறினது மாத்திரம் இல்ல. அந்த மகள் திரும்பி பார்த்ததன் விளைவு வெறும் உப்புத்தூணாய் மாறினது மாத்திரம் இல்ல. தன்னுடைய பிள்ளைகளை பாவத்துக்குள்ள விழ வைத்த தாயா அவங்க மாறினாங்க. அந்த 2 மகள்கள் தகப்பனோடே உறவு வைத்துக் கொண்டு, அது எவ்வளவு மோசமான விஷயம். அதற்கு காரணம் அவங்க சரியான ஒரு தாயா இல்லாதது, கர்த்தருக்குள்ள நம்பிக்கையோடு இல்லாதது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாது இருந்ததுதான் காரணம். நம்ம இதே வேத பகுதியில கடைசி இதுல வாசிக்கும் 38வது வசனத்துல 37, 38ல வாசிக்கிறோம். மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டால் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியின் தகப்பன். இளையவள் தன் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பெனன்மி என்று பெயரிட்டால் அவர்கள் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அம்மோன் புத்திரர்கள். இந்த அம்மோன் புத்திரர்கள், மோவாப் புத்திரர்கள் யாருன்னா, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்புன சந்ததியார்கள் இவர்கள் 2 பேரும் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி நிக்கிற கூட்டத்தார்களா இருக்கிறாங்க. நீங்க செப்பனியா 2ஆம் அதிகாரம், செப்பனியா 2ஆம் அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா 188வது பக்கம். செப்பனியா 2ஆம் அதிகாரம் அதுல 8, 9 வசனங்கள். மோவாப் செய்த நிந்தனையும், ஆமோன் புத்திரர் என் ஜனத்தை நிந்தித்து அவர்கள் எல்லையை கடந்து பெருமை பாராட்டி சொன்ன தூஷணங்களையும் கேட்டேன். ஆகையால் மோவாப் சோதோமை போலவும் ஆமோன் புத்திரன் தேசம் கொமோராவை போலும் ஆக்கி அப்படின்னு வாசிக்கிறோம். கர்த்தர் வெறுத்த ஒரு சந்ததி இந்த பெண்ணினாலதான் உண்டாச்சு. லோத்தின் மனைவியினாலதான் உண்டாச்சு. அவங்களுடைய பொருளாசை, அவங்களுடைய கீழ்ப்படியாத தனம், இதனால உண்டானதுதான் இந்த சந்ததி. இந்த 2 சந்ததியும் உண்டானது இவர்களாலதான். ஒரு பெண் செய்கிற ஒரு சின்ன தவறு, ஒரு சின்ன செயல் எவ்வளோ பெரிய பாவத்துக்குள்ள அந்த சந்ததியை கொண்டு போகிறதுன்னு நம்ம பாக்குறோம். அடுத்து நம்ம பாக்குற பெண் யாருன்னா ராகேல். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம். ராகேலை திருமணம் செய்யறதுக்காக யாக்கோபு 14 வருஷம் தன்னுடைய மாமனார் லாபான் இடத்துல பணி செய்து ராகேலை திருமணம் செய்தார். அப்ப ராகேலை அவர் எவ்வளவு நேசிச்சிருந்தா, என் லைஃப்ல 14 வருஷம் போனாலும் போகட்டும், இருக்கட்டும், நான் அவளுக்காக நான் இந்த காரியங்களை சகித்து நான் அவளை திருமணம் செய்தேன்னு சொல்லி ஆசையாய் திருமணம் செய்து கொண்ட மகள் ராகேல். ஆனா ராகேலுடைய குணம் எப்படியா இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம்னா, ராகேல் முதலாவது பொறாமை கொள்கிற மகளாய் இருக்கிறத பாக்குறோம். நீங்க ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிச்சீங்கன்னா, அதுல பின்னாடி இருக்கிற பகுதிகளை எல்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா, ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு
தன் சகோதரியின் மேல் அவங்க ஏன் பொறாமை கொள்ளணும்? ஏன்னா தனக்கு பிள்ளை இல்லை. ராகேலுக்கு பிள்ளைகள் பிறக்கிறது. நம்மனால அவருக்கு, என் கணவருக்கு ஒரு சந்ததியை கொடுக்க முடியல அப்படின்னா, தன்னைத்தான் என்ன நினைப்போம், நம்ம பெண்கள் பொதுவா என்ன நினைப்பாங்கன்னா, குழந்தை பாக்கியம் இல்லைன்னா வருத்தப்படுவாங்க. வருத்தப்பட்டு அடுத்து கடவுள் இடத்துல போய் கேட்பாங்க. கடவுள் எனக்கு ஒரு குழந்தையை, கர்த்தாவே எனக்கு ஒரு குழந்தையை கொடுங்க. ஆனா ராகேல் எவ்வளவு ஒரு புத்தி இல்லாத பெண்ணுனா, தான் தனக்கு குழந்தை இல்லாததை குறித்து கவலைப்படுறதுக்கு பதிலு தன் சகோதரிக்கு பிள்ளைகள் இருக்கிறதை நினைச்சு பொறாமைப்படுகிற குணத்தை பார்க்க முடிகிறது. இன்னைக்கும் அநேக பெண்களிடத்துல இருக்கிற ரொம்ப 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 தவறான குணத்துல ஒன்று பொறாமை குணம். நிறைய கிறிஸ்தவ பிள்ளைகளே ரொம்ப பொறாமை குணத்துல, யாராவது ஒருத்தவங்க கொஞ்சம் நல்லா இருந்தா, கொஞ்சம் சிரிச்சா, கொஞ்சம் வாழ்க்கையில ஏதாவது ஒரு முன்னேற்ற பாதையில போனா, எப்படி இப்படி பண்ணாங்களோ அப்படி பண்ணாங்களோ, நிறைய பொறாமை குணங்கள் நிறைந்த பெண்கள் இன்னைக்கு இருக்கிறத பார்க்க முடியும். சபைக்குள்ளே யாராவது ஒரு சகோதரி கொஞ்சம் முன்னாடி எல்லா காரியத்துக்கும் முன்னாடி போக ஆரம்பிச்சோ, இல்ல தன்னுடைய திறமையை கர்த்தருக்குள்ளாக வெளிப்படுத்தும் போது அவங்க மேல எல்லாம் பொறாமைப்படுகிற கூட்டங்கள் இன்னைக்கு சபைகள்ல இருக்கதான் செய்யும். முதலாவது ராகேலுடைய குணத்தை நம்ம பார்க்கும்போது அவளுடைய பொறாமை குணம் வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். இரண்டாவது அவளுடைய புத்தி இல்லாத தன்மை. தனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி தன் கணவரிடத்துல கேக்குறாங்க. அப்போது யாக்கோபு ராகேல் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்று சொல்றத பாக்குறோம். அப்ப நான் காரணம் இல்லம்மா, கடவுள் தானம்மா இதுக்கு காரணம் கணவன் சொல்லும் போது, ஒரு மனைவியானவள் உடனே தன்னுடைய தவற உணர்ந்து கடவுளிடத்துல தானே போகணும். ஆனா ராகேல் என்ன செய்யறாங்க, வேலைக்காரியான பில்காலை தன் கணவருக்கு கொடுக்கிற காரியத்தை பார்க்கிறோம். அவங்களுக்கு குழந்தை வேணும்ன்றது விஷயம் கிடையாது. தனக்கு குழந்தை வேணும்னா தான் கடவுளிடத்துல மன்றாடி இருக்க வேண்டும். ஆனா அவங்க அப்படி செய்யல. தனக்கு பதில் தன் வேலைக்காரி அவங்க கொடுக்கறாங்க. அப்ப அவங்களுக்கு லேயாளுக்கு குழந்தை இருக்கிறது மாத்திரம்தான் அவங்களுக்கு பிரச்சனை தவிர, தனக்கு குழந்தை இல்லைன்னா பிரச்சனை இல்லை, அவளுக்கு குழந்தை இருக்கு, அதுதான் அவங்களுக்கு பிரச்சனையா இருந்திருக்கு. இன்னைக்கும் நிறைய பெண்கள் கோபத்துல, பொறாமையில தாங்க என்ன செய்யறோம், தான் என்ன முடிவெடுக்கிறோம், இந்த முடிவினால தான் இழக்க போறது என்னன்றதே தெரியாம இருக்கிற நிறைய பெண்கள் இன்னைக்கு பார்க்க முடியுது ராகேல போல. அடுத்து ராகேலுடைய இரண்டாவது தவறா என்ன பாக்குறேன்னா, மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறது. அவங்க போய் கணவரிடத்துல கேக்குறாங்களே, எனக்கு ஒரு பிள்ளையை தாரும் கேக்குறாங்க. நீங்க பிள்ளைய தரலைன்னா நான் செத்து போயிடுறேன்னு கேக்குறாங்க. தன் நம்பிக்கையை மனிதர்கள் மேல் வைக்கிறது இதுதான் காரணம். இன்னைக்கு நிறைய பெண்கள் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தாலே, இன்னைக்கு சகோதரிகளே அநேகம் பேர் தனக்கு ஒரு கஷ்டம் வந்தா கர்த்தரிடத்துல போய் அழுது புலம்புறது கூட ஒரு பாதை. ஆனா அவங்க என்ன செய்வாங்கன்னா, மனுஷங்களை போய் தேடுவாங்க. எப்படி தேடுவாங்கன்னா, தான் கஷ்டத்தை சொன்னா அவங்க ஆறுதல் வார்த்தை சொல்லுவாங்க அப்படின்னு போய் மனுஷங்களை போய் தேடி நிற்கிறது. இந்த ஊழியர் இடத்துக்கு போனா எனக்கு இதுக்கான வழி பிறக்கும் சொல்லி மனுஷர் இடத்துல போய் நிற்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகம் பேர் இருக்கிறாங்க. அந்நிய பாஷையை பேசி கர்த்தருக்குள்ள ஆராதனை செய்கிற பிள்ளைகள் ஊழியக்காரர்களுடைய கைகளை போய் பார்த்து ஏங்கி நின்னு பாக்குற பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவர் இடத்துல போய் எப்படியாவது ஜெபிச்சிட முடியாதான்னு ஓடுகிற பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. நான் ஜெபிக்கிறது இல்ல அவங்ககிட்ட போய் ப்ரேயர் பண்ண தப்புன்னு ஆச்சல, ஆனா அதை மட்டுமே வச்சு நோக்கமா வச்சு ஓடுகிறோம். போய் நம்ம ப்ரேயர் பண்ணா அவர் ஏதாவது நம்மளுக்கு காரியம் சொல்லிட மாட்டாரா, வெளிப்படுத்திட மாட்டாரான்னு மனுஷனுடைய வார்த்தைக்காக ஓடி போய் நிக்கிற பிள்ளைகள். அதனாலேயே நிறைய கிறிஸ்தவத்துல நிறைய பெண்கள் விழுந்து போகிறத பாக்குறோம். நிறைய பிள்ளைகள் தவறான பாதைக்குள்ள போகிறத பாக்குறோம். ஊழியக்காரர் சொன்ன உடனே அதுல உண்மை இருக்கா, சரி இருக்கா, அந்த ஊழியக்காரர் சரியானவரா அப்படின்ற ஆராய்ஞ்செல்லாம் பார்க்காம நமக்கேத்த வார்த்தை வந்த உடனே அதை பிடிச்சிட்டு ஓடின பிள்ளைகள் எத்தனையோ பேரை பார்க்கும். அதனால தயவு செய்து சொல்றேன், நீங்க மனுஷங்களை நம்பாதீங்க. மனுஷனுடைய ஆறுதல், மனுஷனிடத்துல ஆறுதல் தேடாதீங்க. அது என்னையும் இதுல சேர்த்துதான் நான் சொல்றேன். இதை நம்ம சொன்னா நானும் ஆரம்பத்துல அப்படிதான் இருப்பேன். என் கூட யாராவது ரொம்ப அதிகமா பேசுறவனா இருந்தா அவங்கள இடத்துல போய், ஏன்னா அவங்க நம்ம புலம்பலை கேட்பாங்க அப்படின்ற எண்ணம் நம்மளுக்குள்ள இருக்கிறனால அவங்க இடத்துல போய் புலம்புறது. அவங்க ஏதாவது 2 வார்த்தை சொன்ன உடனே
அப்படி அப்படின்ட்டு வந்துடுறது, திரும்பி அதே இடத்துல இருந்து இருந்து ஆரம்பிக்கிறது. மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைக்கிற காரியம் இங்க ராகேல் செய்கிறத பாக்குறோம். அடுத்து ராகேல் செய்த மிகப்பெரிய தவறு இச்சை, பேராசை. தன் தகப்பனுடைய ஆஹ் சொரூபங்களை அவங்க எடுத்து வைத்துக் கொள்கிற காரியத்தை பாக்குறோம். 31ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். லாபான் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற மயிர் கத்தரிக்க போயிருந்தான். அந்த சமயத்திலே ராகேல் தன் தகப்பனுடைய சொரூபங்களை திருடி கொண்டான்னு சொல்லி வாசிக்கிறோம். அதே பகுதியில அவரு லாபான் வந்து யாக்கோபிடத்துல சண்டை, உங்களுக்கு அந்த காரியம்லாம் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சீக்கிரம் சொல்றேன். அதுல அந்த சண்டை போட்டு இப்படி என்னுடைய விக்கிரக என்னுடைய தெய்வங்கள் சொரூபங்களை நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னும் போது தேடி அவரு வரும்போது ராகேல் 34வது வசனத்துல 35வது வசனத்துல ஆதியாகமம் 31, 34, 35ல வாசிக்கும் போது அவங்க அத ஒட்டக சனத்தின் கீழ் வைத்து அதன் மேல அவங்க உட்கார்ந்துட்டு, என்னால எந்திரிக்க முடியாது, பெண்களுக்குள்ள வழிபாடு எனக்கு வந்திருக்கிறனால உங்க முன்னாடி நான் எந்திரிக்காம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிற பொய்யை இங்க நம்ம பாக்குறோம். இத குறிச்சு ஏன் அவங்க இந்த சொரூபங்களை எடுத்து வைத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி இந்த நம்மளுக்கு வேதாகமத்துல அதை கொடுக்கப்படல. ஆனா ஆய்வாளர்கள் ஒரு காரியத்தை சொல்றாங்க. ரஷ்யன்னு சொல்ற ஆய்வாளர் ஒரு காரியம் என்ன சொல்றாருன்னா, அவர் தகப்பன் விக்கிரக வழிபாடுல இருந்து வெளியே வந்துடணும்ன்றதுக்காக தான் அந்த விக்கிரகத்தை எடுத்து ராகேல் ஒளிச்சு வச்சதாக அவர் சொல்றாரு. ஆனா ரூஷி என்ற கல்வெட்டு, அந்த கல்வெட்டுல என்ன சொல்லப்படுதுன்னா, இப்படி விக்கிரகங்களை எடுத்து, ஏன்னா பெண் பிள்ளைகளுக்கு அந்த நாட்கள்ல சொத்துல வந்து சொத்து உரிமை இல்ல, சொத்து கொடுக்க ஆண்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம், பெண்களுக்கு கொடுக்காதனால இந்த விக்கிரகங்களை எடுத்து வச்சுக்கிட்டு, இந்த விக்கிரகங்கள் உங்களுக்கு வேணும்னா நான் கேட்கிற சொத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்கறதுக்காக தான் ராகேல் எடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அது எதுவா இருந்தாலும் அது தவறான செயல். அது தவறான செயல். யாக்கோபை கர்த்தர் எவ்வளவாய் பழுகி பெருக செய்தார் என்பதை கூட இருந்து பார்த்தவங்க ராகேல். யாக்கோபு எவ்வளவாய் கர்த்தரை நேசிக்கிற மகன். அவங்க ராகேல் யாக்கோபு இந்த இடத்தை விட்டு நம்ம கிளம்புவோம்னு சொல்லும் போதே கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினா, நீங்க அந்த பகுதி 31வது அதிகாரத்துல வந்து நீங்க பிற்பகுதி கர்த்தர் யாக்கோபிடத்துல பேசுனது, அவர் தன் மனைவியிடத்து வந்து அதை சொல்லி நம்ம கிளம்புவோம்னு சொல்ற காரியத்தெல்லாம் பேசும்போது கர்த்தர் மேல தன் கணவர் எவ்வளவு பற்றுதலா இருக்கிறார் என்பதை தெரிந்த பெண், கணவரை எவ்வளவாய் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு, எப்படியாய் தாங்க பெருகணும், ஆட்டு காரியங்களை எப்படியெல்லாம் கர்த்தர் அற்புதங்கள் செய்தாரு என்பதை பார்த்த ராகேல் இந்த சொரூபங்களை மறைத்து வச்சிருக்கிற காரியம். இதுலெல்லாம் வந்து இவங்க செய்த இந்த பாவத்தின் விளைவு ராகேலுடைய மரணம். டெலிவரியில அவங்க இறக்குறத நம்ம பாக்குறோம். நம்ம 35வது அதிகாரத்துல நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா 35ல 17, 18ல நம்ம வாசிச்சோம்னா, பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையா இருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறை புத்திரனை பெறுவாய் என்றார். மரண காலத்தில் அவள் ஆத்மா பிரியும் போது அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள் அப்படின்னு வாசிக்கிறோம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, என் துயரத்தின் குமாரன் சொல்லி அர்த்தமா. தன்னுடைய மகனுக்கு அவங்க வைக்கிற பேரு என் துயரத்தின் குமாரன் அப்படின்னு வைக்கிறாங்க. கடைசி வரைக்கும் அவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து கர்த்தரிடத்துல மனம் திரும்பி அவங்க வரவே இல்லை. 2வது குழந்தை மரணிக்கும் போது, 2வது குழந்தை பிறந்த பிறகு அவங்க மரணிக்கிற அந்த தருவாய் வரைக்கும் அப்பையும் கர்த்தரை துதிக்கிறதுக்கான வார்த்தையே தன் மகனுக்கு பேர் சுட்டாமல், உன துக்கத்தில் என்னுடைய துக்கத்தின் குமாரன் நீன்னு சொல்லி அவங்க மறிக்கிறத பாக்குறோம். அப்புறம்தான் யாக்கோபு அவருக்கு பென்யமீன் பேர் வைப்பார், என் வலது கரத்தின் குமாரன் சொல்லி. வலது கரத்தின் ஆசீர்வாதங்கள் உடையவன் பென்யமீன் சொல்லி, வலது கரத்தின் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பென்யமீன் சொல்லி யாக்கோபு பேரிடுவார். கடைசி வரைக்கும் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து கொள்ளாமல் வாழ்ந்த மகள் ராகேல். அதனாலதான் அவர்கள் வந்து பெத்லஹேமுக்கு போற வழியிலேயே, எப்ராய்த்து ஊருக்கு போகிற வழியிலேயே வந்து அவங்க அடக்கம் செய்யப்படுகிறாங்க. அடுத்து நம்ம 4வதாய் ஒரு மகளை பார்க்கலாம்னா, போவாசின் மனைவி. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல நம்ம அவங்கள பார்க்கிறோம். போத்திபாரின் மனைவி. போத்திபாரின் மனைவியை குறித்து, அவங்களுடைய பேரை குறித்து நம்ம வேதத்துல எதுவும் சொல்லப்படல. ஆனா அவங்க செய்த காரியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். முதலாவது அவங்க செய்தது நம்பிக்கை துரோகம். யாருக்குன்னா தன்னுடைய கணவருக்கு.
அதுல நீங்க ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல பிற்பகுதியில வாஸ்து பாத்தீங்கன்னா, எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தார். யாரு? யோசேப்பு. யோசேப்ப போத்திபார் தன்னுடைய வீட்டிலே வைத்திருந்தார். தன் வீட்டுல வைத்து எல்லா பொறுப்புகளையும் அவன் கையில கொடுத்து, எல்லாவற்றையும் நீயே பார்த்துக்கோ. ஒரு வீட்டுல ஒரு 3வது ஒரு ஆணை, இந்த வீட்டுக்கு சொந்தமே இல்லாத ஒரு ஆணை அவர் கூட்டி வந்து தன் வீட்டுல வைக்கிறார். வைக்கிறதுக்கு அவருக்கு அவர் வைக்கும் போது அவருக்கு அவருக்கு என்ன என்ன தன் மனைவியின் மீது எவ்வளவு நம்பிக்கை இருந்தா ஒரு ஆண் மகனை வீட்டுக்குள்ள கூட்டு வந்து அவர் நம்ம பாக்குறோம். அவர் பாக்குறதுக்கு அழகான ஒரு யோசேப்பு அழகாய் இருந்தவராய் நம்ம பாக்குறோம். அவ்வளவு சௌந்தரியம் உள்ளவராய் இப்ப இருக்கிறத நம்ம பாக்குறோம். அவ்வளவு லட்சணமான முகமுடையவராய் பாக்குறோம். அப்படிப்பட்ட ஒரு வாலிபனை அவர் கூட்டு வந்து தன் வீட்டுல வைக்கும் போது அவர் மனைவி மீது அவர் எவ்வளவு நம்பிக்கை இருந்தால் வீட்டுல வந்து வச்சிருப்பார். இன்னைக்கு இருக்கிற காலத்துல சொல்றோம், கூட பிறந்தவங்களோட உறவுகளோட கூட பிள்ளைகளை அனுப்பாதீங்க, பிள்ளைகளை விட்டுட்டு வராதீங்கன்னு சொல்றோம். அவங்க முதலாவது போத்திபார் மனைவி அவருடைய கணவருக்கு அவர் கணவருக்கு துரோகம் செய்கிற காரியத்தை பார்க்கிறோம். 2வது விபச்சார பாவம். விபச்சார பாவம் விபச்சார பாவம் நம்ம சொல்லணும். இச்சையோடு பார்த்தாலே அவங்களோட விபச்சாரம் செய்ததுக்கு சமானம் சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அதுல நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 39:7-10 வசனங்களை குறிப்பா வாசிக்கிறேன். சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றாள். அப்படி 10வது வசனம் வாசிக்கிறேன். அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடு இப்படியே பேசிக் கொண்டு வந்தாள். நித்தம் டெய்லி அவளுடைய எண்ணமே எப்படின்னா யோசேப்பு இடத்துல போய் இந்த மாதிரியான விபச்சார பேச்சுகளை பேசுகிறதா அவளுடைய வேலையா இருந்தது. இன்னைக்கு விபச்சாரம்ன்றது இந்த காரியம் மாத்திரம் இன்னைக்கு நம்ம கிடையாது. எந்த காரியத்திற்கு அதிகமா இவங்க மூளையில தீனி போடுறீங்களோ, உங்களுக்கு விரோதமாய் பாவத்திற்கு போறதுக்கான வழிக்கு எதெல்லாம் தீனி போடுறீங்க. இன்னைக்கு நீங்க மொபைல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம்னா உடனே திரும்பி அந்த காரியத்துக்கு ரிலேட்டடான வீடியோவோ இல்ல விளம்பரங்களோ நம்மளுக்கு வரத பார்க்கும். அதுக்கு காரணம் என்ன? நம்மளுடைய அந்த ஆசைக்கு தீனி போடப்படுகிறது. தீனி போடுறாங்க. திரும்பி அதை பார்க்கும்போது ஒரு நாள் அந்த இச்சையினால அதை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற எண்ணம் வரும். இன்னைக்கு இந்த மகள் செய்த விபச்சாரம் எப்படியோ இன்னைக்கு பெண்கள் அநேகம் பேர் செய்யற விபச்சாரம் என்னன்னு சொல்றேன். தன்னுடைய கணவரை மற்ற கணவரோடு வந்து ஒப்பிட்டு பேசுறது. அவரெல்லாம் அப்படி இல்ல, என் புருஷன் எப்படி தெரியுமா அப்படின்னு பேசுற. அது எவ்வளவு ஒரு ரொம்ப அருவருப்பான வார்த்தை விஷயம். இன்னொரு கணவரோடு இன்னொரு ஆணோடு தன் கணவனை ஒப்பிட்டு பேசுவது அது விபச்சாரத்துக்கு சமானமான காரியம். அது எவ்வளவு ஒரு 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 வெட்கக்கேடான காரியம். உங்க இடத்துக்கு பதில் உங்க கணவர் வேற ஒரு மனைவியை வைத்து பேசினால், வேற ஒருத்தரோட மனைவியை வச்சு பேசினா அது எவ்வளவு ஒரு 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 மாதிரியான அருவருப்பான காரியம். அந்த காரியத்தை செய்கிற பெண்கள் அநேகம் பேர் இருக்கிறாங்க. இதுலயும் போத்திபார் மனைவி பொய் சொல்கிறவளா இருக்கிறத பாக்குறோம். 14வது வசனத்துல வாசிக்கிறோம். அவள் தன் வீட்டு மனிதனை கூப்பிட்டு, பாருங்கள், எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் தரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார். அவன் என்னோடு சயனிக்கும்படி என்னிடத்தில் வந்தான். நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். அதனால என் சத்தம் போட்டனால என்னை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி பொய் உரைக்கிற காரியத்தை இங்க பாக்குறோம். ஒரு தவறு செய்தால் அந்த தவறுல இருந்து வெளியே வந்து விடுறதுக்கானதான் பார்க்கணும் தவிர அந்த தவறை அதை அப்படியே நியாயப்படுத்தி அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழிகளை பார்க்கிற பெண்கள் இன்னைக்கு அநேகம். இன்னைக்கு ஆண் பிள்ளைகளை காட்டிலும் பெண் பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப மோசமா இன்னைக்கு, அது முக்கியமா பெண்கள், திருமணமான பெண்கள் அநேகம் பேர் நடந்து கொள்றத பார்க்க முடியுது. விபச்சாரத்தனத்துக்கு ஒத்த செயல்கள் அநேகம் காரியங்கள் அவங்க செய்கிறத பார்க்கணும். அந்தபடியாய் இல்லாதபடி, போத்திபாருடைய மனைவியாக இல்லாதபடி
ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்க கணவரை குறிச்சு மற்றவரிடத்துல தயவு செய்து எந்த ஒரு காரியத்தையும் சொல்லாதீங்க தவறாய். அப்படி இல்ல உங்க கணவர் போல இல்ல உங்க வீட்டுக்காராவது பரவாயில்ல, என் வீட்டுக்காரர் எப்படி தெரியுமா, தயவு செய்து எந்த இடத்துலயும் கணவரை விட்டு கொடுத்து பேசவே பேசாதீங்க. உங்களுடைய நடவடிக்கை அது மற்றவர்ல பார்வையில அது தவறா போயிடும். ஏதாவது ஒரு ஆண் மகன் இடத்துல போய் என் வீட்டுக்காரர் அப்படி செய்யறாரு இப்படி செய்யறாருன்னு சொல்லி பேசுகிற பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளவு பேர் பேசுறாங்க. கேட்டா என் கஷ்டத்தை நான் சொன்னேன்னு. என்ன கஷ்டத்தை யார எதுக்கு இன்னொரு ஆணிடத்துல போய் நம்ம கஷ்டத்தை நம்ம சொல்லணும். அடுத்ததாக நான் எடுத்த பெண் வஸ்தி, ராஜவஸ்தி. எஸ்தர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல நம்ம ராஜவஸ்தியை பார்க்கிறோம். இங்க ராஜ ஸ்திரீயை குறிச்சு நம்ம பார்க்கும்போது அவர்கள் கணவருக்கு முதலாவது பொது வழியில் அவங்க கணவரை அவமதிக்கிற காரியம். இந்த வேத பகுதியை நிறைய பெண்கள் நிறைய நிறைய பேர் இந்த காரியத்தை தியானிக்கும் போது வஸ்தி செய்யறது தவறு கிடையாது. ஏன்னா அங்க குடிச்சு வெறிச்ச ஆண்கள் அங்க இருந்தனால அங்க போனா தனக்கு ஏதாவது அவமரியாதை ஏற்பட்டுரும் அப்படின்ற காரணத்தினாலதான் வஸ்தி அங்க வராம அதை தவிர்த்தாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதுல மறைமுகமாய் சில காரியங்கள் இருக்கிறதா கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின காரியத்தை பாருங்க. அதுல வாசிச்சோம்னா எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல வாசிச்சோம்னா வஸ்தியை வர சொல்லி ராஜா ஆள் அனுப்புகிறார். யார் யார் அனுப்புகிறார்னா அவங்களுடைய பிரதானிகள் 7 பேர் இடத்துல சொல்லி அனுப்புறார். அதாவது ராணிய போய் பார்க்க போறாங்க, ராஜா அழைச்சாருன்னு சொல்லி ஒரு மனுஷனை விட்டு அழைக்காம தன்னிடத்துல இந்த பிரதானிகள்ல 7 பேரை ராஜா அனுப்பி நீ போய் என்னுடைய மனைவிய போய் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி அவர் செய்தி அனுப்புகிறார். அகஸ்வர் ராஜா அனுப்புகிறார். இவங்க என்ன செய்திருக்காங்கன்னா அவங்க 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 முன்னாடியே வஸ்தி நான் வரமாட்டேன்னு சொல்லி மறுப்பு தெரிவிக்கிறத பாக்குறோம். இன்னைக்கு நம்மளுடைய கணவருக்கான ஒரு மரியாதைன்னு ஒன்று இருக்கு. அதை மத்தவங்க முன்னாடி எந்த சூழ்நிலையிலும் அதை கெடுக்கிற பெண்களா யாருமே நம்ம நடந்துக்க கூடாது. மற்றவங்களுக்கு தவறான இதுல வஸ்தி இன்னொரு காரியத்தையும் அவங்க சொல்றத பாக்குறோம். மற்றவர்களுக்கு தவறான வழிகாட்டிய 17வது வசனத்துல வாசித்தீங்கன்னா ராஜாவாகிய அகஸ்வரு ராஜஸ்திரீயாகிய வஸ்தியை தமக்கு முன்பாக அழைத்து வர சொன்ன போது அவள் வரமாட்டோம் என்கிற செய்தி எல்லா ஸ்திரீகளுக்கும் பிரசித்தமானால் அவர்களுக்கு தங்கள் புருஷரை தங்கள் பார்வையில் அற்பமா எண்ணுவார்களே. அது சரியான வார்த்தை தானே. அவர் பெரிய ராஜா, அகஸ்வர் ராஜா எவ்வளவு பெரியவர், தேசத்தை ஆளுகிறவர். அவருடைய மனைவியே கணவருக்கு கீழ்ப்படியலன்னு சொல்லி ஜனங்களுக்கு இடத்துல கேட்கப்படும் போது மற்ற பெண்களும் ஆமா ராணியே மதிக்கல, நான் எதுக்கு உங்களை மதிக்கணும், இல்ல ராணிக்கே அந்த ராஜாக்கே அந்த நிலைமை, உங்களுக்கு என்ன அப்படின்னு ராஜாவை ஏளன பொருளாய் பேசுற ஒரு சூழ்நிலையை அவங்க தானே உண்டு பண்ணி கொடுத்தாங்க. இதுல இன்னொரு முக்கியமான காரியம் அவங்களுக்குள்ள, அதாவது ராஜஸ்திரியான வஸ்திக்கும் அகஸ்வர் ராஜாக்கும் இடையில ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்றது இதுல புரிகிறது. அவங்களுக்கு என்னன்னா நான் ராணி, நான் ராஜஸ்திரி, நான் எதுக்கு இறங்கி நான் அவங்க மத்தியில நிக்கணும், நான் எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்ற எண்ணம் அவர்களுக்குள்ள இருந்துச்சு. நான் அகஸ்வர் ராஜாவின் மனைவி, அவர் என்னுடைய கணவர் அப்படின்றதெல்லாம் தாண்டி நான் ராணி, நான் ஏன் இந்த இடத்துல இறங்கி போகணும், இப்படிப்பட்ட இடத்துக்கு நான் ஏன் போகணுன்ற எண்ணம் அவங்களுக்கு இருந்துச்சு. இதுல நீங்க 2 காரியங்களை பார்க்கலாம். எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், ராஜாவாகிய அகஸ்வேரு பிரதானிகள் மூலமாய் சொல்லி அனுப்பின கட்டளையின்படி ராஜஸ்திரீ வஸ்தி செய்யாமற் போனது நிமித்தம் தேசத்தின் சட்டப்படி அவளுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கிற காரியம் நம்ம பார்க்கிறோம். அப்ப ராஜா ஒரு கட்டளை பிறப்பிக்கும் போது அவருக்கு கீழ்ப்படிந்து செய்ய வேண்டும் என்பது அது அரசு ஆணை. இன்னைக்கு நம்ம முதலமைச்சரையே நம்ம சந்திக்க போறோம்னா சில புரோட்டோகால்ஸ் இருக்கும், அந்த புரோட்டோகால்ஸ் படிதான் நம்ம போக முடியும். அதெல்லாம் மீறிக்கிட்டு நம்மளால போய் ஒரு முதலமைச்சரவே பார்க்க முடியாது. ஒரு ராஜாவின் சட்டத்தின்படி இங்க ராஜஸ்திரீ தண்டிக்கப்படுகிறத பாக்குறோம். அவங்களுடைய இடத்திற்கு இன்னொரு மகள் எஸ்தர் வருகிறத பாக்குறோம். நீங்க இவங்களுக்குள்ள புரிதல் இல்லைன்றதுக்கான இன்னொரு காரியத்தை சொல்றேன்.
இதே இப்ப இந்த விஷயத்துல நம்ம வாசிக்கிறோம், தேசத்தின் சட்டம் என்னன்னு சொல்லி அகஸ்வர் விசாரிக்கிறார். இப்படி வராதது தப்பு, அது அத வந்து ராஜாவை அவமதிக்கிறதுக்கு சமானம் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க இது ஒரு சட்டமா இருக்கிறதே பாக்குறோம். இதே எஸ்தர் நீங்க 4ஆம் அதிகாரத்துல 16வது வசனம், எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீர் போய் சூசனில் இருக்கிற யூதரை எல்லாம் கூட்டி வரச் செய்து 3 நாள் அள்ளும் பகலும் குசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்கிறார். இங்க ஒரு சட்டம், இந்த இந்த சட்டத்தின்படிதான் ராஜஸ்திரி வந்து தண்டிக்கப்படுகிறாங்க. ஆனா இதே சட்டத்தின்படி நீங்க 5ஆம் அதிகாரத்துல போய் வாசித்தீங்கன்னா, எஸ்தர் 5ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா வாசித்தீங்கன்னா, அதே 5ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது ராஜா அவளுக்கு வந்து அவள் ராஜாவுடைய 2ஆம் வசனம், ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயவு கிடைத்தது. ஒரே சட்டம் தான், ஒரே சட்டம் தான். ராஜாவுடைய அறிவிப்பு இல்லாமல் அவருக்கு முன்னாடி போகக்கூடாதுன்றது எப்படி சட்டமோ, ராஜா கூப்பிடும் போது வரணும்ன்ற சட்டம் தான். ஆனா எஸ்தருக்காக அந்த சட்டத்தை அகஸ்வர் ராஜா வந்து அதை வந்து தளர்த்தார். வரட்டும், அவள் வரட்டும் சொல்லி தளர்த்தார். ஆனா இதே வஸ்தியுடைய காரியத்துல இது நடக்கல. காரணம் அவர்களுக்குள்ள புரிதல் சரியாக இல்லாததுதான். ஒருவேளை இந்த இடத்துல வஸ்தி என்ன செய்திருந்தால் அவளுடைய ஸ்தானத்தை அவள் இழக்காம போயிருப்பானா, கணவன் இடத்துல அதே பிரதானிகள் இடத்துல ஒரு பதில் காரியம் சொல்லி ஒரு பதிலுக்கு ஒரு காரியம் சொல்லி அனுப்பியிருந்தாலும், இல்ல ராஜ வஸ்திக்கு இடத்துல இருக்கிற ஆட்கள் மூலமாய் ராஜாக்கு ஒரு செய்தி அனுப்பியிருந்தாலும், ஏதாவது ஒரு காரியம் மாறுதலாய் அங்க அமைந்திருக்கும். ஆனா அங்க அந்த காரியம் அப்படி அமையாததுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராஜ வஸ்திக்கு இருந்த மேட்டின்மைதான் சொல்லணும். நான் ராணி, நான் எதுக்கு இறங்கி போகணும்? ராஜாவா இருந்தாலும் நான் ஏன் அவரு ராஜான்றதை தாண்டி தன்னுடைய கணவர்ன்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லாமல் போனது. இன்னைக்கு ஒருவேளை உங்க கணவரை ஏதாவது ஒரு இடத்துல நீங்க நான் பொதுவாய் சொல்றேன், நான் நீங்கன்னு மட்டும் சொல்லல, அதை எல்லாரும் யோசிச்சு நிதானிச்சுக்கோங்க. நம்ம ஏதாவது ஒரு இடத்துல நம்மளுடைய கணவரை விட்டு கொடுத்தோ இல்ல அவமரியாதை பண்ற மாதிரி நம்ம வீட்டுக்கு நீங்க நம்ம அம்மா தாய் தகப்பன் வீட்டிலேயே போய் பேசும்போது நம்ம கணவருக்கு அவமரியாதை நடக்கிற மாதிரியான காரியங்களை வந்து நம்ம தான் உண்டு பண்ணுகிறோம். முதலாவது மாப்பிள்ளை எல்லாரும் அவங்களுக்கு மரியாதை தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம தான் போய் தேவையில்லாம, அப்பா அவர் எப்படி தெரியுமா, ஐயோ அந்த மனுஷன் எப்படி தெரியுமா, இப்படி பண்றாரு தெரியுமா, அப்படி நம்ம தான் நம்மளுடைய கணவருடைய மரியாதை இழக்க செய்கிற பெண்களாய் நம்ம தான் இருக்கிறோம். அதனால இவர்களைப் போல புத்தி இல்லாமல் ஏவாளை போல புருஷனை பாவத்துக்குள் விளைவிக்கிற பிள்ளையாய், லோத்தின் மனைவி போல பிள்ளைகளுடைய சந்ததியை ஒரு கர்த்தருக்கு விரோதமான ஒரு சந்ததியை உண்டாக்குகிற பிள்ளையாய், ராகேலை போல பிள்ளைகளுக்கு ஒரு சாபமா இருக்கிற தாயாய், போத்திபார் மனைவி போல விபச்சாரம் செய்கிறவங்களாய், வஸ்தியை போல மேட்டின்மையான எண்ணம் இல்லாதவர்களா நாம் இருக்கோம். அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த 5 பேர் புத்தி இல்லாதவர்களாய் பார்க்கிறோம். இன்னும் 5 பேர் புத்தி உள்ளவர்களாய் பார்க்கிறோம். தெபொராள் நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். தெபொராளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவங்களுடைய பண்பை பாத்தீங்கன்னாலே அவங்க ரொம்ப தைரியமானவர்களாய், கர்த்தருக்குள்ள ஒரு நல்ல தைரியம் உள்ள மகளாய், கர்த்தருடைய வழிநடத்தல் உள்ள மகளாய் இருக்கிறத பாக்குறோம். பரிசுத்த ஆவியினால் வழி நடத்தப்படுகிற மகளாய் பாக்குறோம். நீங்க நியாயாதிபதிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொண்டீங்கன்னா அதுல 4வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள்னு சொல்லி வாசிக்கிறோம். அவ ஒரு தீர்க்கதரிசி, அவள் நியாயம் விசாரிக்கிறவளாய் ஒரு பெண்ணா இருந்து ஒரு ஒரு தேசத்துல ஒரு நாட்டுல நியாயம் விசாரிக்கிறவளாய் ஒரு இடத்துல இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு இந்த காலத்துல நம்ம பெண்கள்
இப்படி ஒரு இடத்துக்கு போறது, அதாவது நியாயம் விசாரிக்கிறபடியான இந்த இடத்துக்கு போறது இன்னைக்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப சாதாரணம். ஆனா அந்த காலத்துல அவங்க பெண்கள், அந்த ஒரு பெண் மகளா இருந்தும் அவங்க வந்து நியாயம் விசாரிக்கிறவளா இருக்க. அவ ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தரால் பரிசுத்த ஆவினால் நிறைக்கப்பட்டவளா இருக்கிறத பாக்குறோம். கர்த்தர் மேல விசுவாசம் கொண்டு இருக்கிறவளாய் பார்க்கிறோம். அதுக்கு நம்ம உதாரணமா பார்த்தோம்னா அந்த நியாயாதிபதிகள் 4:9 பாராக் சொல்றாருல, நீங்க என்னோட வரலைன்னா நான் வந்து இந்த இதுக்கு போக மாட்டேன், இந்த போருக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லும் போது அவங்க நான் உன் கூட அந்த 9ஆம் வசனம் வாசிக்கிறேன், நான் உன்னோடு கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகும் மேன்மை உனக்கு கிடையாது, கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தெபராள் எழும்பி பாராக்கோடே கேதேசுக்கு போனான்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அங்க தெபராள் வந்து எதிர்த்து போனது யார தெரியுமா? அதிலே வந்து நீங்க நியாயாதிபதிகள் 4:3 வாசிச்சீங்கன்னா அவன் யாருக்கு எதிராய் அவங்க கிளம்பி போறானா, சிசேரா அப்படின்ற ஒரு சேனாதிபதிக்கு எதிராக கிளம்பி போறாங்க. அந்த சேனாதிபதி சாதாரணமான ஆள் கிடையாது. 3ஆம் வசனம் அதான் சொல்லுது. அவனுக்கு 900 இரும்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் வந்து ஒடுக்கின ஒரு மகனாய் அவன் இருக்கிறத பாக்குறோம். 20 வருஷம் ஒருத்தன் ஒரு பவரான ஒரு ஆளு, அவங்க சும்மா சாதாரண ஒரு ஆட்களை எதிர்க்கிறார். 900 ரதங்களுடைய சேனையை வைத்திருந்த சேனாதிபதி அவங்க எதிர்த்து நின்னாங்க. நம்ம வாசிக்கும் போது இது சாதாரணமா நம்ம வாசிக்கிறோம். ஆனா அது யோசிச்சு பாருங்க, எவ்வளவு 20 வருஷம் அரசாண்டு இருக்கார், 20 வருஷம் அவன் ஆட்சி செய்திருக்கிறான். 20 வருஷமாய் ஜனங்கள் அவனிடத்துல வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் பாடுபட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்கள விடுதலையாக்க, அவனுடைய கையிலிருந்து அவர்களை விடுதலையாக்க கர்த்தர் தெபோராளை தெரிந்து கொண்டார். நம்ம இந்த இடத்துல வந்து தெபோராள் வந்து 900 ரதங்களுடைய அவனுக்கு எதிராளி நம்ம பாக்குறோம். ஆனா தெபோராளுக்கு பின்னாடி நின்ன ஆட்களுடைய எண்ணிக்கை எத்தனை தெரியுமா? 16,000 பேர். 16,000 பேருக்கு இவள் முன்னாடி நின்னு தலைமை எடுத்து இந்த காரியத்தை, இந்த போரை வந்து அவன் நடத்தி கொடுக்கறத பாக்குறான். அதுக்கான தைரியம், துணிச்சல் அவளுக்கு எப்படி வந்தது? ஏன்னா கர்த்தர் கூட இருக்கிறார்ன்ற அந்த நம்பிக்கை நிமித்தமாய், தீர்க்கதரிசியாய், நியாயம் விசாரிக்கிறவளாய் இருக்கிற அந்த மகள் தைரியமா இருந்து செயல்படுகிறத பாக்குறோம். நீங்க 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா, தெபோராளாகிய நான் எலும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எலும்பும் அளவும். அவளுக்கு தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்பை உணர்ந்தவளா இருந்தா. நான் இந்த தேசம் கடவுள் கொடுத்தது, இந்த தேசத்துல இருக்கிற ஜனங்களுக்கு நான் தாயா இருக்கிறேன், நான் தாயா இருந்து நான் தான் முன்னாடி நின்று நான் வந்து இந்த காரியத்தை நடத்துகிறவளா இருக்கிறேன். அவ கர்த்தருடைய வார்த்தையை வந்து சொல்லி மத்தவங்கள உற்சாகப்படுத்துகிறத பாக்குறோம். அப்ப 14வது வசனத்துல 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறோம்ல, எழும்பி போ, கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றார். தைரியமா போ, உன்னோட கர்த்தர் இருக்கிறார் போன்னு மத்தவங்கள கர்த்தருக்குள்ள உற்சாகம் செய்கிற மகளா இருக்கிறத பாக்குறோம். எதிராளிகள் பலத்தவர்களா இருந்தாலும், தனக்கு பின்னாடி பல ஆயிரம் பேர் நின்னாலும், கர்த்தருடைய நாமத்தினால தைரியமாய் முன்னாடி போன மகள் பாக்குறோம் தெபராள். அடுத்து பாக்குறோம் யாகேல பாக்குறோம். நீங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா, அதே நியாயாதிபதிகள்ல 21ஆம் அதிகாரத்துல 4ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்துல இன்னொரு மகள் தெபராளை போலவே பாக்குறோம். தெபராள் போலவே யாகேல் சொல்லி ஒரு மகளை பாக்குறோம். 21ஆம் வசனம், பின்பு ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றியில அந்த ஆணியை அடித்து போட்டான்னு சொல்லி வாசிக்கிறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு பெண், ஒரு வெறும் பெண், வீட்டுல இருக்கிற ஒரு பெண் எவ்வளவு தைரியம், ஆணி எடுத்து ஒரு மனுஷனுடைய தலையில அடிக்கிறானா அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். அது அசாதாரண துணிச்சலாய் காணப்படுகிறது. சரியான முடிவு எடுக்கிற இந்த இந்த மகள் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா, அதே இதுல பாத்தீங்கன்னா நீங்க அதே அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஏபேருடைய மனைவி அவங்கன்னு சொல்றாங்க. இந்த
இந்த இவரு யாருன்னு கேட்டீங்கன்னா சிசரா யாருன்னா ஏபேனுடைய வந்து நண்பர்களாம். அவங்க 2 பேரும் நண்பர்களாம். ஏன்னா இவங்க 2 பேரும் இவங்களுடைய வாழ்க்கை எப்படியா இருந்தது பாக்குறோம்னா, அவங்க அந்த இடத்துல சமாதானமாய் வாழ்ந்தவர்களா இருக்கிறத பாக்குறோம் சிசராவோட. அப்ப இவங்க வந்து இஸ்ரவேல் பெண்ணும் கிடையாது. இவங்க புறஜாதி மகள். அவங்க கர்த்தரை அறிந்தது நிமித்தம் இவர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேதனை உண்டு பண்ணுகிற மகனா இவங்க இருக்கிறார், சிசரா இருக்கிறார் என்பதை அவங்க அறிஞ்சு தைரியமாய் துணிச்சலாய் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. அதுல நீங்க வாசிச்சீங்கன்னா அவங்க நெத்தியில அந்த ஆணி அடிக்கும் போது அது உருவி போய் தரையில புதைந்ததுன்னு வாசிக்கும். அப்ப அந்த ஃபோர்ஸ் எவ்வளவு தூரம் இருந்திருக்கும். அந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா இவர் செயல்படுகிறார். இந்த ஒரு மனுஷன் நிமித்தம் தான் இவ்வளவு பாடு என்பதை உணர்ந்து அந்த மகள் செயல்படுகிறத பாக்குறோம். நிதானிக்கிறா, யார் சரி யார் தப்பு அப்படின்ற தன் கணவருடைய நண்பரா அவர் இருந்தாலும் அவங்களுக்கும் இவங்களுக்கு ஒரு நல்ல சமாதானமான உறவு இருந்தாலும் எது சரி எது தப்புன்னு நிதானிக்கிற காரியத்தை பாக்குறோம். இந்த செயலுக்கு பின் தான் இந்த யுத்தம் முடிகிறத பாக்குறோம். அவள் ஒரு ஆணி எடுத்து இதை நம்ம சுசியக்கா அந்த செய்தி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆணி எடுத்து அவங்க அடிக்கிறாங்கன்னா அந்த ஆணியை பிடிச்சு அடிக்க தெரிஞ்சிருக்குன்னா அவங்க கை எப்படி தொழிலுக்கு பழகி இருக்கு. ஒரு பெண்ணா இருந்தாலும் தொழிலுக்கு எப்படியாய் தன்னுடைய கையை அவங்க பழக்கி வித்திருக்கிறாங்க அப்படின்றதுக்கு அவங்க ஒரு நல்ல ஒரு உதாரணமா இருக்கிறத பாக்குறோம். இதோட விளைவு சிசராவுடைய அழிவாய் பார்க்கிறோம். ஒரு பெண்ணுடைய விளைவு ஒரு பெண்ணுடைய செயல், ஒரு தைரியம், சரியான முடிவெடுக்கிற திறமையினால கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அங்க ஒரு நன்மை நடந்திருக்கிறத பாக்குறோம். அடுத்து நம்ம பாக்குறோம் அபிகாயில். அபிகாயில் உங்களுக்கு தெரியும். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்துல நீங்க அபிகாயிலை குறித்து வாசிக்க முடியும். புத்திசாலியான மகள். எப்படி புத்திசாலினா தன்னுடைய கணவர் செய்யற தவற சரி செய்யணும்னா என்ன செய்யணும்ன்றத நன்கு அறிந்த மகளா இருந்தாங்க அவங்க. நாபாலின் தவறை எப்படி சரி செஞ்சு கொள்ள முடியும் அப்படின்றத அவங்க அதற்கான முயற்சிகள் எடுக்கிற மகளா இருக்கிறத பாக்குறோம். அவங்க ஒரு அத நீங்க 25ஆம் அதிகாரத்துல நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா அந்த 3வது வசனம் சொல்லும், அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமா இருந்தால் அவன் புருஷனோ அதே அந்த புருஷனோ முரடனும் துரோகிக்கிறவனுமா இருந்தான் என்பதை வாசிக்கிறோம். அவர் புருஷன் நல்லவர் கிடையாது. அவங்களுடைய புருஷன் நல்லவர் கிடையாது. ஒரு முரட்டுத்தனமான ஆளு, புத்தீனத்தனமான ஆளு. அப்படி இருக்க போய் தானே தாவீதுடைய ஆட்கள் வந்து கேட்கும் போது எனக்கு யாருன்னு தெரியாதுன்னு சொல்லி அவர் அனுப்புவாரு. நான் எதுக்கு செய்யணும்னு சொல்லி அவர் அனுப்புவாரு. இதெல்லாம் தெரிஞ்ச உடனே அவங்க எவ்வளவு புத்திசாலித்தனமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. 18-19 நம்ம 1 சாமுவேல் 25 இல்ல 18-19 வாசிச்சோம்னா அவங்க அபிகாயில் தீவிரமாய் அவங்க செயல்படுகிறத இது பிரச்சனை பெருசாயிருச்சு, இந்த பிரச்சனையுடைய தீவிரத்தை உணர்ந்து நம்ம என்ன முடிவெடுக்கணும், உடனே இதுக்கான காரியங்கள் அவங்க கணவர் இடத்துல கூட அவர் சொல்லலன்றத அதுல குறிப்பிட்டிருப்பாங்க. நீங்க 19ஆம் வசனம் 25வது அதிகாரம் 19ஆம் வசனம் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா அவர் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லைன்னு தான் பாக்குறோம். இன்னைக்கு பெண்கள் எல்லாவற்றையும் கணவரிடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா காரியம் ஒரு பிரச்சனை வரும், இது பூதாகாரமா ஆகும், இல்ல இந்த பிரச்சனையை சரி செய்யறோம்னா எல்லாவற்றையும் கொண்டு போய் தவறாவோ இல்ல தப்பாவோ சொல்லி அது சரி அந்த இப்போ நடக்கிற பிரச்சனை என்னானே தெரியாம பல பெண்கள் தவறான காரியங்களை கணவரிடத்துல ஒப்புவிக்கிறத பாக்குறோம். அந்த பிரச்சனையை சரி செய்ய அவங்க எவ்வளவு நேர்த்தியா எவ்வளவு ஞானமாய் அவங்க அந்த செயல் நடந்துகிட்ட காரியம். இவங்களுடைய செயலின் நிமித்தம் தான் அங்க 1 சாமுவேல் 25:32 தாவீது அபிகாயில புகழ்றாரு. அப்பொழுது தாவீது அபிகாயை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றார். ஏன்னா தாவீது இடத்துல அவங்க சொல்றாங்க, ரத்த பலிய நீங்க ரத்த பலிய வந்து உங்க மேல சுமத்திக்காதீங்க அப்படின்னு சொல்லி தாவீதுக்கு யோசனை சொல்றாங்க. சவுலை அவர் தொடாததுக்கு காரணம் ரத்த பலி. கடவுளுடைய பிள்ளை, அனைவர் கடவுளுடைய பிள்ளையா நடந்துக்கு இவர் இல்லைனாலும் தன் கணவனுடைய ரத்த சிந்துதல் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அபிகாயிலுடைய அவங்க வார்த்தையை நீங்க இந்த 25ஆம் அதிகாரத்துல தாவீதை சந்தித்த பிறகு அபிகாயில் பேசுகிற வார்த்தையை வாசித்து பாருங்களேன்.
வார்த்தை இருக்கிற அந்த வார்த்தை பிரயோகம்னு நினைக்கிறேன். அந்த வார்த்தை எனக்கு சரியா சொல்ல தெரியல. அவ்வளவு நேர்த்தியான வார்த்தையினால தாவீதுடைய இருதயத்தை அவங்க மாற்றுகிறாங்க. எதிராளிகள் நம்மளை அழிக்கவே எழும்பி வந்தாலும் நம்மளுடைய நடக்கை, நம்மளுடைய வார்த்தை எதிராளிகளுடைய மனதை மாற்றுன்றதுக்கு அபிகாயில் ஒரு நல்ல உதாரணம். கத்தி எடுக்கல. இதுக்கு முன்னாடி பார்த்த பெண் கூட சுத்தி எடுத்து அடிச்சது நம்ம பாக்குறோம். இந்த பெண் கத்தி எடுக்கல, இந்த சண்டையை நிறுத்த, இந்த பிரச்சனையை நிறுத்த தன்னுடைய புத்தியினால் நிறுத்தினா. இவ ஒரு பீஸ் மேக்கர்ன்னு சொல்றாங்க அபிகாயலை. நம்ம அபிகாயலை போல இருக்கிறவர்களா இருப்போம். அடுத்து நான் எடுத்த புத்தி உள்ள பெண்கள்ல அடுத்த ஆட்கள் யாருன்னா சொலோபியத்தின் குமாரத்திகள். இத நீங்க என்னாகமத்துல வாசிக்கலாம். என்னாகமம் புஸ்தகத்துல 27வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். என்னாகமம் 27. அதுல நம்ம வாசிக்கிறோம் 27ல 2வதுல வாசிக்கிறோம். ஆசாரிப்பு கூட வாசல் அருகே மோசேக்கும் ஆசாரியனாகிய எலேசருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்றார்கள். யாருன்னா செலோபியத்தின் குமாரத்திகள். செலோபியாவின் குமாரத்திகள் யாருன்னா மக்லால், நோவால், ஒக்லால், மில்கால், திர்ஷால். இவங்க தன்னுடைய 5 பெண்கள் தன்னுடைய தகப்பனுக்கு ஆண் வாரிசு இல்லாததுனால தன் தகப்பனுடைய எந்த ஒரு சொத்துக்கும் இவர்கள் பாத்திரமாய், அதாவது இந்த சொத்தை நாம வாங்க, ஏன்னா பெண்களுக்கு அந்த காலத்துல சொத்து உரிமை கிடையாது. மோசே அந்த நாட்கள்ல ஜனங்களுக்கு தேசங்களை பங்கிட்டு கொடுத்து கொண்டிருந்தார். அவங்கவுங்க வம்சத்தின்படி தேசத்தை பங்கிட்டு கொடுத்து கொண்டிருந்தார். அப்ப இந்த பெண்கள் போய் மோசையின் இடத்துலயும் மற்ற எல்லார் முன்னாடி, சபையில இருக்கிற எல்லார் முன்னாடியும் போய் தன்னுடைய உரிமையை கேட்ட பெண்களா இருந்தாங்க. தைரியமா போய் எல்லார் முன்னாடி நின்று அவங்க தன்னுடைய உரிமையை கேட்டாங்க. அதுல நீங்க பாருங்க, எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாதனாலே அவருடைய பேர், அவருடைய வம்சத்தில் இல்லாதபடி அறுப்புண்டு போகலாமான்னு கேக்குறாங்க. அவங்க சொத்து கேட்டு போகல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நிலம்ன்றது வெறும் சொத்து மட்டும் இங்க குறிப்பிடப்பட கிடையாது. இடம்ன்றது அது ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை கர்த்தருக்கும் அவங்களுக்கான உடன்படிக்கைக்கான அடையாளம் நிலமா இருந்தது. அந்த நிலத்தை வாங்கணும், எங்க அப்பாவோட பேர் அழிஞ்சிடக்கூடாது அப்படின்ற எண்ணம் அவர்களுக்குள்ள இருக்கிறத பாக்குறோம். அவங்க அந்த அந்த ஆண் ஆதிக்கம் நிறைந்த அந்த காலத்துல பெண்களுக்கான சொத்துரிமையை பெற்றுக்கொண்ட முதல் பெண்கள் இவங்க. நம்ம இந்தியாவில 1956ல இந்து பெண் உரிமை சட்டம் இருந்தாலும் 1989 தான் தமிழ்நாட்டுல பெண்களுக்கு சொத்துல உரிமை கொடுக்கப்பட்டது. அந்த காலத்திலேயே பெண்களான இவங்க 5 பேர் சேர்ந்து சொத்துரிமை வாங்கினாங்க. அதை எப்படி வாங்கினாங்கன்னா, இவங்க போய் மோசே இடத்துல கேட்ட உடனே மோசே கர்த்தருடைய சன்னிதானத்துல போய் கர்த்தரிடத்துல கேட்கிறார். இப்படி செலோபியாத்தின் குமாரத்திகள் கேக்குறாங்கன்னே நீங்க 7ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க. அந்த குமாரத்தில் அவர்கள் சொல்கிறது சரிதான். அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளும் சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தகப்பன் பின் வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாகன்னு சொல்லி கர்த்தர் ஒரு புதிய சட்டத்தையே ஏற்றி இவர்களுக்கு கொடுக்கிறார். அடுத்து நீங்க பின்னாடி இருக்கிற ஒரு 3 வசனங்களை தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, பெண் பிள்ளைகளுக்கு எப்படி சொத்து கொடுக்கணும், இந்த வீட்டுல பெண் பிள்ளை இல்லைன்னா யாருக்கு சொத்து கொடுக்கணும்ன்றத டீட்டெயில் பண்ணி கர்த்தர் மோசைக்கு கொடுக்கிறார். ஒரு புது சட்டமே இந்த 5 பெண்களால இயற்றப்படுது. அப்ப அந்த 5 பெண்களுடைய நோக்கம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சொத்து வாங்கணும்ன்றது கிடையாது. என்னுடைய தகப்பனுடைய பேர் இந்த இடத்துல, அதாவது இந்த உடன்படி கர்த்தரோடு இருந்த உடன்படிக்கையில தன் தகப்பனோட பேர் இல்லாம போயிடக்கூடாதுன்ற அந்த ஆரங்கம், அந்த உடன்படிக்கை. நீங்க இதுக்கு சரித்திர ஆய்வாளர்கள் இவர்களை குறிச்சு என்ன சொல்றாங்கன்னா, சமாரியாவில அகழ்வாராய்ச்சி செய்த போது கிடைச்ச பழைய மண்பாண்ட துண்டங்கள் இருக்குல்ல, அது எப்படின்னா யார் யாருக்கு எந்தெந்த பகுதி பிரிக்கப்பட்டிருந்துச்சுன்னு சொல்லி அதுல குறிப்புகள்லாம் இருந்துச்சா. அதுல மனாசையின் நிலப்பகுதிகளுக்கு இந்த 5 பிள்ளைகளுடைய, இந்த 5 பெண்களுடைய பேர்களை வச்சிருந்திருக்கிறாங்க. அதற்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கா. அப்ப இந்த 5 பெண்கள் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறாங்க. அந்த காலத்திலேயும் எவ்வளவு ஒரு புத்தியான பெண்களாய் நடந்துகிட்டு இருந்திருக்காங்க இந்த 5 பெண்களும்.
அடுத்து நம்ம பார்க்க போறது விசுவாசத்திற்கு உதாரணமா இருக்கிற எலிசபெத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரத்துல நம்ம அவங்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம். உங்களுக்கு தெரிந்த பகுதி தான். நேரம் காலம் அதிகமா இருக்கிறனால சீக்கிரமா நான் முடிக்கிறேன். அவங்க பல வருடமாய் குழந்தை இல்லாமல் இருந்து தூதனவர் அவர் ஆசரிப்பு கூடத்துக்கு போகும்போது சகரியாவுக்கு உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பேன்னு சொல்லி சொல்கிற காரியம், சகரியா வந்து இது எப்படி நடக்கும், நான் வயதானவனா இருக்கிறேன்னு கேட்ட உடனே அவர் வந்து பேசாதபடி, அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் நீ பேசாதபடி சகரியுடைய வாயை அடைத்து போடுகிற காரியத்தை நம்ம பாக்குறோம். இங்க எலிசபெத் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, யோசிச்சு பாருங்க. இந்த காரியத்தை எப்படி சகரியா போய் தன் மனைவியான எலிசபெத் இடத்துல, ஏன்னா ஒரு இடத்துல பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும்னே அவர் பலகையை வாங்கி அதுல யோவான் பேர் எழுதுவார். ஒருவேளை மனைவி இடத்துல போய் இதெல்லாம் நடந்துச்சுன்னு ஒருவேளை செய்கையிலையோ இல்ல மாதிரி இந்த மாதிரி பலகையில வாங்கி சொல்லி இருப்பாங்க. நம்ம ஆபிரகாம் சாரால் காரியத்துல வாசிக்கும் போது கடவுள் உற்பத்தி காலத்துல உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் சாரால் சிரிப்பாங்க. எப்படி நான் வயது சென்றவளா இருக்கேன், எனக்கு எப்படி ஒரு குழந்தை பேர் உண்டாகும் அப்படின்னு சிரிப்பாங்க. ஆனா இவங்க கடவுள் இப்படி வந்து எனக்கு தூதனானவர் இப்படி சொன்னாங்கன்னு எலிசபெத் வந்து அதை சந்தேகிக்காமல் விசுவாசிச்சிருக்காங்க. அவங்களுடைய விசுவாசம் தான். ஏன்னா அப்படி விசுவாசிச்ச இப்ப அவங்களும் ஒருவேளை விசுவாசிக்காம பிறந்தா சகரியாவின் வாய் அடைக்கப்பட்டது போல அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் நடந்திருக்கும். நீங்க இவங்களுடைய பகுதியில பாத்தீங்கன்னா 6ஆம் வசனம் 1 சாமுவேல் லூக்கா 1:6 வசனம், அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளையும் நியாயங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தாங்க. 2 பேருமே தான். அப்ப சகரியா மாத்திரமல்ல, எலிசபெத்தும் கடவுளுக்குள்ள எல்லா கற்பனைகளையும் கைகொள்கிற மகளாய், நியாயங்களின்படி நடக்கிற மகளாய் அவங்க இருந்திருக்கிறாங்க. நீங்க அதே அதிகாரம் 34, 36 வாசிக்கும் போது அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும் உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலாடும், அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ள தேவனுடைய குமாரன் எனப்படுவார். இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடியாகப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவ தூதர் சாட்சி கொடுக்கிறார் எலிசபெத்தை குறிச்சு. என்ன சாட்சி? உனக்கு முன்னுதாரணமாய் அவள் இருக்கிறாள். எலிசபெத் அவள் முன்னுதாரணமா இருக்கிறாள். மரியாளுக்கு முன்னுதாரணமா இருக்கப்பட்ட பெண் எலிசபெத். மற்றவர்களுக்கு முன்னாடி நாம எப்படியாய் முன்னுதாரணமாய் வாழ்கிறோம் என்பதை இதுல நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுக்குறாங்க, விட்டு கொடுக்குறாங்க, பரிசுத்தமாய் வாழ்கிறாங்க. இப்படி இவங்க வாழ்ந்தது நிமித்தம் இவங்களுடைய சந்ததியில வந்தவர் தான், இவங்களுக்கு பிறந்தவர் தான் யோவான். யோவானை குறிச்சு நம்ம எவ்வளவாய் நம்ம வாசிக்கிறோம். யோவான் எப்படிப்பட்ட மனுஷன் வாசிக்கிறோம், அவர் எப்படிப்பட்ட பிள்ளை. நீ லூக்கா 1ஆம் அதிகாரம் பிற்பகுதியில யோவான் எப்படியெல்லாம் இருப்பாருன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதை நீங்க வாசிச்சு பாருங்க. அப்ப எலிசபெத்தோடைய விசுவாசம் தானே இதை அவங்களுக்கு கைகுடி வர செய்தது. சகரியா கூட சந்தேகித்தார், ஆனா எலிசபெத் சந்தேகிக்கல. தெபொராளை போல தலைமை பண்பு உடையவர்களாய், யாகேலை போல தைரியமானவர்களாய், அபிகாயலை போல சூழ்நிலைக்கே புரிந்து கொண்டு புத்தியாய் செயல்படுகிற பெண்ணாய், செலோபியாவின் குமாரத்திகளை போல புதிய சட்டத்தையே இயற்றக்கூடிய பெண்களாய், எலிசபெத்தை போல விசுவாசம் உள்ள பெண்களாய் நம்ம இருப்போம். கர்த்தர் இந்த புத்தி உள்ள கன்னிகள், புத்தி இல்லாத கன்னிகளை குறிச்சு பேசும்போது ஆவிக்குரிய அர்த்தங்கள் அதில் அநேகம் இருந்தாலும் இதுல நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்ம எதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது, புத்தி இல்லாத பெண்களை போல நம்ம எப்படி நடந்து கொள்ளக்கூடாது, புத்தி உள்ள பெண்களை போல எப்படி நடந்துக்கணும் என்பதை உணர்ந்து கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் வழியாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.